எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியா இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரே நம்மளுக்கு டமாலுங்க தான் இன்னைக்கு. 22 கேரட் கோல்டு 15,330. நீங்கள் 3% சேர்த்தாலே 16 கிட்ட போயிடும். ஏதாவது ஸ்டாம்பிங் போட்டாலே 16,000 ரூபா. அதோட பாருங்கள் 24 கேரட் கோல்டு வெறும் ஜிஎஸ்டி போட்டாலே 17,000. ஸோ 17,000 தாண்டிடுச்சு. 1 கிலோ கோல்டு 1,70,00,000. 2 கிலோ கோல்டு 3,40,00,000. சில்வர் 4 லட்சம். ஏன் 4 லட்சம்னா அந்த டியூட்டிக்காக இங்கே லோக்கலில் ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த டியூட்டி ஏறுதா இல்லையான்னு வெய் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வீகார்டு, லார்சன் டியூப்ரோ, மாருதி சுசுக்கி ரூபான்னு இருக்குது 9160. பட் இதில் என்ன நியூஸ்னா, மற்ற எல்லா கரன்சிக்கு அகேன்ஸ்டாக டாலர்னு இருக்குது. நேற்று டாலர் கீழே இறங்கிச்சு. டாலர் கீழே இறங்கினோன்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் தி டாலர் அப்படின்னா ட்ரம்ப்பு. ஐ டோன்ட் கேர் அபவுட் தி டாலர்னோன்னா திரும்பி 1% பொத்துன்னு விழுந்துருச்சு டாலர். சிங்கப்பூர் கரன்சி 11லேருந்து 12% ஹை. மற்ற எல்லா கரன்சியும் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங் ஆகுது. இந்தியன் கரன்சிக்கு அகேன்ஸ்டாக மட்டும் டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டே இருக்குது. இது மாதிரி டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குன்னா தட் இஸ் கோல்டும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது. 5,000 தாண்டி ஒரு நாள் தான் ஆகுதுன்னு பார்த்தா 5,200 தாண்டிடுச்சு. ஸ்பாட்லேயே 5,200 தாண்டிடுச்சு. ஸோ கோல்டு கில்லி மாதிரி ஏறிட்டே இருக்குது. பாவம் கோல்ட்மேன் சாக்ஸு 4.8னா அதை 10% அடிச்சிருச்சு. இப்போ 5.4ன்னு வாயை விட்டுருக்குறான். இதே மாதிரி போச்சுன்னா மார்ச்சுக்குள்ளே 5.4 போயிடும். ட்ரம்ப் பாக் வேறு ஏதாவது பேசினார்னா பிப்ரவரிக்குள்ளேயே 5.4 போயிடும். ஸோ 5.4 போயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் என்ன சொல்லுவாங்க கோல்ட்மேன் சாக்ஸ்னு நம்ம பார்ப்போம். ஸோ கோல்டு இருக்க பயமே. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இப்போ ஆல் பெட்ஸ் ஆர் ஆஃப். எங்கே போய் கோல்டு முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ரைட்டாக நான் நினச்சி இந்த இயர் எண்ட் டார்கெட்டெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. 16, 17 நான் நினச்சே பார்க்காத விஷயம். அதனால் எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும். அது அப்படியே நம்ம காத்தாடி நூல் விட்டு பார்க்குற மாதிரி பார்ப்போம். இப்போ எங்கே நம்ம சொன்ன ப்ரைஸு 12, 10. 17லேருந்து 10க்கு விழுமான்னா ரொம்ப கஷ்டம். 50% விழுமா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். 50% விழுந்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கேயோ போகணும். அது போகாது. இன்றைக்கி ஜெரோம் பவுலோட மீட்டிங்கு. இன்னும் ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் தான். அதனால் அவர் லேம்டக் ஃபெட் சீஃப் ஆகிடுவார். என்ன வேணால் பேசிக்கடா, நாளைக்கு என் ஆள் வந்தால் ரேட்டை கட் பண்ணுவாண்டா அப்படின்னு ட்ரம்ப்பு பேசுவார். கோல்டு திரும்பி ஏங்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸு. ஸோ கோல்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு நியூஸே கிடையாது. இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஈயூவுக்கும் ஒரு பெரிய டீல் வந்துருச்சு. எல்லா ஹெட்லைன்ஸும் அதே போட்டு இருக்குது. அந்த ஹெட்லைன்ஸுக்கு கீழே நீங்கள் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம். இந்த டீலுக்கும் இன்றைக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை பற்றி பெருசாக பேசியும் யூஸு கிடையாது. ஏன்னா ஏப்ரல் 2027 தான் அந்த டீல் பண்ணணும். நாங்கள் ப்ராடாக ஒத்துக்கிட்டோம், ஆனால் இன்னும் லாயருக்கு ஒன்றுங்கிற மாதிரி பேப்பர் எழுதணும் அப்படிங்கிறாங்க. அது 6லேருந்து 8 மாதம் ஆகும். அப்புறம் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் அது பாஸ் ஆகணும். பல நாடுகளோட ஆணைகள்லாம் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டில் அதை பாஸ் பண்ணணும். அதுவும் இப்போதைக்கு நடக்கிற வழி கிடையாது. அதனால் ஏப்ரல் 2027 நடக்க போகிறதுக்கு இப்போவே லட்டு இனிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தேவைப்பட்டது. அந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. காரு சீப்பாயிடும், வைனு சீப்பாயிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரில. 27ல் ரூபா 10% இன்னும் விழுந்துருச்சுன்னு வைங்க. செஞ்சுரி நிச்சயத்தை முடிச்சிருந்தாலும் தலைவன் வீங்க. இந்த ட்ரேட் டீலே யூஸ் இல்லாமல் ஆகிடும். அதனால் எது மீனிங் உள்ளதோ அதை பாருங்கள். ரூபா இப்போ இறங்குது அதுங்கிறது மீனிங் உள்ளது. இன்றைக்கி மார்க்கெட் ஏறி இருக்குது. இந்த ஏறினது
பேங்க் நிஃப்டியால். நேற்றே 3 வாட்டி அடித்தாங்க. அது எப்போ அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. டிசிஎஸ் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா விட்டு வேற எங்கேயாவது எக்ஸ்பேண்ட் ஆகணுங்கிறதுனால பிரேசிலுக்கு போயிருக்காங்க. 330 கோடி ரூபாய் எடுத்து பிரேசிலில் ஒரு டெலிவரி சென்டரை திறக்கிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு கார்த்தால ஃபஸ்ட்டு திறந்தோடனே 7% டமால் அப்படின்னு அடித்தான். இந்த கன்சிஸ்டன்ட் காம்பவுண்ட் ஹேர் அப்படிங்கிற ஒரு இடத்துல டாப்பாக இருந்த கம்பெனி இது. பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான் சார், வீடே இல்லாட்டாலும் பெயிண்ட்டை வாங்கி காற்றுல அடிச்சுக்கிட்டே இருப்பான் சார் அப்படின்னு சொன்னது. ப்ராஃபிட் டவுன், எல்லாம் டவுன். மார்க்கெட் படுத்தி ஈச். பிர்லா எனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணுன்னு பிர்லாவும் பிடிலைட்டும் இறங்கிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டம். சிப்லா என்ன சொல்கிறான்னா, இந்த கிரானிக் ட்ரீட்மெண்ட்டு, ட்ரக்கு, இந்த மூச்சு வாங்கிறது, அதுக்கப்புறமா டயபெட்டிஸுக்கெல்லாம் டபுள் டவுன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேங்கிறாரு. இப்போ சன்ஃபார்மாவோட டெமென்ஷியா ட்ரக்கை சைனாவில் நிறுத்தியிருக்கிறாங்க. ராஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் புதுசாக ஒரு ஒபேசி ட்ரக் கண்டுபிடிச்சிருக்கோம், அது 22% வெயிட் லாஸ் காட்டுது ஃபேஸ் 2 ட்ரையல்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க்கு 3% 4% ப்ராஃபிட் ஏறி இருந்தது, அதனால் மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குர்சருங்கிற கம்பெனியோட சேர்ந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ ஏஐ இன்ஜினியரிங் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஹெச்சிஎல் டெக் அமெரிக்காவில் போய் இன்னொரு கம்பெனியை வாங்கிட்டாங்க. இது ரெண்டும் ஒரு நற்செய்தி. அதுக்கப்புறம் யூஎஸ் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் 2014 கம்மியாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் நேரம் சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. பிவைடி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரே டிமாண்டாக இருக்குப்பா, இந்த டிமாண்டெல்லாம் இந்தியாவில் எங்களால் மீட் பண்ண முடியல, அதனால் நாங்கள் நாக்டவுன் கிட்டாக கொண்டு லோக்கல் அசம்பிளர்கிட்ட யார்ட்டையாவது கொடுத்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு ஆர்டர் தாங்க முடியாத அளவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ பிஐடி பிக் வின்னரு எலக்ட்ரிசிட்டியில், எலக்ட்ரிக் கார்ஸில். மற்ற இடத்துல உலகத்தில் பண்ணுற மாதிரி இந்தியாவிலையும் பண்ணிட்டாங்க. ஸ்பண்டானா ஆஸ்பத்திரியோட ரிசல்ட்ஸு கடைசியாக பேசிடுவோம். ஸ்பண்டானா ஆஸ்பத்திரியோட ரிசல்ட் சூப்பராக இருக்குது. புது எம்டி வெங்கடேஷ் கிருஷ்ணன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, 6 குவார்ட்டரில் பட்ட கட்டம்லாம் சரியாக போயிடுச்சு, இப்போ இது ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடுச்சு, கலெக்ஷன் ஸ்டேபிள் ஆகிடுச்சு, லாஸ் வெறும் 83 கோடி ரூபா தான், 1200 பிரான்ச், இந்த இடத்துல 1200 பிரான்ச் தான், இனிமேல் எங்கள் எதிர்காலம் முழுமையாக இருக்கும், அதனால் இப்போ நீங்கள் பார்க்க பேலன்ஸ் ஷீட்டில் இம்ப்ரூவ் ஆகும், புக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அதனால் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி ப்ரொவிஷனிங்னால தான் லாஸ் காட்டியிருக்காங்க, இல்லாட்டா பெருசாக லாஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இது கிளியராக ஸ்பண்டானா ஆஸ்பத்திரி வர்ஸ்ட் இஸ் பிஹைண்ட் இட். அதனால் இன்றைக்கி 11% ஸ்டாக் ஏறி இருக்குது. இது நாட்டு நிலைமை இம்ப்ரூவ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, நாட்டு நிலைமை இம்ப்ரூவ் ஆகலை. ஸ்பண்டானா ஆஸ்பத்திரி என்ன வெளிலன்னு வந்துட்டான்னா, ஒரே ஆளுக்கு 4 லோன் கொடுத்த இடத்துலன்னு வெளில வந்துட்டான். ஸோ புது மார்க்கெட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறான், எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சை குறைக்கிறான், ஃபைனான்சிங் ரெடி பண்ணிட்டான், அதனால் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ 265 ரூபா 11%. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் பண்ணி பவுன்ஸ் ஆகிருக்கு. இது விழும் திரும்பி 250 கீழே, அப்போ டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணலாம், ப்ரொவைடட் 5 வருஷத்துக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா. தவிர இன்றைக்கி மெயினாக லாசர் அண்ட் டியூப்ளோ ரிசல்ட் நான் இன்ட்ரெஸ்டோட பார்க்குறேன். டிவிஎஸ் மோட்டார்ஸோட ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எப்படி விற்குதுங்கிறது தெரியும். மாருதி போன குவார்ட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் ஷேர் ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு டீட்டெயில்டாக தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். திருப்பூரில் இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அந்த புக் ஃபேரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 102. அங்கே ஒரு லக்கி டிப்பும் போட்டிருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் தி பீரியட் லக்கி டிப்பில் ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறதா ஒத்துட்ருக்கோம். இந்த 10 நாளில் ஒரு 2 நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூரில். என்னைக்கு நாங்கள் வரப்போகிறேங்கிறத டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக
ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.